பிரைஸலா கர்த்தருக்கு சோத்திரம். இன்றைய ஆன்மாவின் ஆகாரமாக ஒரு காரியத்தை பார்ப்போமா? இன்றைக்கி நிறைய அவருடைய வாழ்க்கையில் கெட்ட காரியங்கள், தீமையான காரியங்கள், தாங்கள் பேசுகிறது தப்புன்னு தெரியும், தாங்கள் செய்கிறது தவறுன்னு தெரியும், தாங்கள் பேசுகிறது பொய்யுன்னு தெரியும். ஆனாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, மாற்றிக்க மாட்டாங்க. அதை சரின்னு சொல்லி அதை உறுதிப்படுத்த, அதை உண்மையாக்க முயற்சிப்பார்கள். இது ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பானதுங்க. இப்படி இது உலக மனுஷர்கிட்ட மட்டும் இல்லை, ஊழியக்காரரிடத்தில் இருக்கிறது, விசுவாசிகளிடத்தில் இருக்கிறது. ஒருவேளை வரம் பெற்றவர்கள், வல்லமை பெற்றவர்கள், இப்போ நிறையவருடைய வாழ்க்கையில் தவறான உறுதித்தன்மை, தவறான காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுதல், தவறான காரியத்தில் மேன்மை பாராட்டுதல், இதெல்லாம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தார பாருங்களேன். ஏசாயா 26:3 உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறீர். இதான் அருமையான வார்த்தை பாருங்கள். உம்மை உறுதியாக, தெய்வத்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார் இல்லையா? இந்த நானே வழி, சத்தியம், ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாதுன்னு சொன்ன தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அவர் தான் 2ஆம் முறையாக வரப்போகிற மேசியா, அவர் தான் வரப்போகிற நியாயாதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வேதம் அதான் உண்மைத்தன்மை. அப்போ அவரை உறுதியாக பற்றிக்கொள்கிறதுக்கு நமக்கு நல்ல மனசு வேணும். இந்த உலகத்தில் எந்த பாவ காரியம், எந்த கெட்ட காரியம், தீமையான காரியம் வாழ்க்கையில் வரும். அதை நம்ம உதறி தள்ளிவிட வேண்டும், உதறி போட்டுறணும். நீங்கள் பவுலடியாருடைய பிரயாணத்தில், கப்பல் பிரயாணத்தில் அவர் கப்பல் சேதத்துக்கு தப்பி வெளித்தாங்க ஒரு தீவில் அவங்க இருக்கிறாங்க, இறங்குறாங்க. குளிர்காலம், அந்த குளிரை போக்குவதற்காக அங்கே அனல் மூட்டப்படுகிறது. எல்லாரும் விறகை தூக்கி போடுறாங்கன்னு இவரும் தூக்கி போட்டார். ஆனால் பாருங்கள், இவருடைய விறகுலேருந்து ஒரு விரியன் பாம்பு ஒன்று அனல் உரைத்து வெளியே அவர் கையை பிடிச்சிருச்சு. எல்லோரும் நினச்சாங்க, இவர் சபிக்கப்பட்ட மனுஷன், இவர் சாவுக்கு எதுவானவன், கடலுக்கு தப்புனா அந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னு. ஆனால் இவர் பயப்படலை. அவர் என்ன செஞ்சார்னா, அதை தீக்குள்ளே உதறி போட்டு விட்டு அவர் அமைதியாக இருந்தார். அவருக்கு சாவு வரலை. எல்லாரும் பார்த்து பயந்து, இவர் மனுஷ பிறவியில் தேவ பிறவின்னு சொல்லி எல்லாரும் அவருடைய காலை விழ ஆரம்பிச்சிட்டாங்க. தெய்வத்தை உறுதியாக பற்றி கொள்ள நீங்கள் மனசு இருந்தாலே போதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு,